எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மைவி3 ஆட்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன்னா எல்லோரும் கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட சண்டைக்கே வரீங்க. மைவி3 ஆட்ஸ் ரொம்ப நல்ல கம்பெனி, எதுக்கு இதை பற்றி தப்பாக சொல்கிற அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் எதனால் நான் வந்து மைவி3 ஆட்ஸை பற்றி நான் வீடியோ போடுறேன்னு. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து ஐடி போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஐடி போட்டவங்க எல்லாத்துக்கும் பணம் இது வரைக்கும் கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் எதனால் வந்து போட வேணாம்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டில் பணம் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு ஓகே அவங்களுக்கான இன்கம் வந்துடும். யார் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஐடி போடுறாங்களோ பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஐடி போடுறவங்க எல்லாருக்குமே நஷ்டமாயிடும். அந்த 1,20,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு அந்த ஐடியா போடுறோம். அது போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம சேனல்ல இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரோயலோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ இது வந்து கூடிய சீக்கிரத்துலேயே மூடிடுவாங்க. அப்புறம் மைவி3 ஆட்ஸும் கூடிய சீக்கிரத்தில் மூடிடுவாங்கன்னு சொன்னேன். ரோயலோ மூடிட்டாங்க, 45 நாள் அப்படின்னு சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. எஸ்பிஓவும் அந்த மாதிரி 45 நாள் அப்படின்ட்டு மூடிட்டு கதை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம மைவி3 ஆட்ஸ் வந்து எப்போ வேணாலும் வந்து மூடிட்டு போக வாய்ப்பு இருக்கு. இந்த எஸ்பிஓவோ இல்லை ரோயலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் தான். ஆனால் மைவி3 ஆட்ஸ்ன்றது 1,21,000 ரூபாய், ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸை பற்றி அசோக் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. சரிங்களா, காவல் ஆணையர்கிட்ட வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு, வழக்கு போட்டிருக்காரு. அது ரிகார்டிங் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்ன தீர்ப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு வக்கீல் இருக்காரு, அவரோட சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகவேந்தர் எம்டின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அவரு அப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத தோலை உரிச்சிருக்காங்க, அப்படியே தெறிக்க விட்டுருக்காங்க. மைவி3 ஆட்ஸை பற்றின உண்மையான லட்சணத்தை தெரிய வச்சிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் கண்டிப்பாக மூடுவாங்க. ஸோ மூடுறது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறாங்க, அவங்க சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி தான் மூடுறாங்கன்னா, ஸோ நான் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஜட்ஜுக்கிட்ட என்னென்ன கேட்டுப்பேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் யாரெல்லாம் புதுசாக ஐடி போட்டிருக்காங்களோ அவங்கலேருந்து எல்லாருக்குமே அந்த 1 வருஷத்துக்கு வரைக்குமே டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இதை பிளாக் பண்ணணும். ஏன்னா 1,20,000 ரூபாய் போட்டிருக்காங்க, அவங்க பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் இதை பிளாக் பண்ணனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தயவு செஞ்சு இனிமேட்டு யாருமே புதுசாக ஐடி போடாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்டாக இருக்குது. சரிங்களா, நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளை மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருமே. ஸோ உங்கள் பணம் எதுவும் போயிடக்கூடாதுன்ற ஒரு வருத்தத்தில் தான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, அப்புறம் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம், மைவி3 ஆட்ஸோட ஜிஎஸ்டியை கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுலேருந்தே தெரியும் மைவி3 ஆட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு விஷயமும் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் ஐடி போடாதீங்க. நன்றி, வணக்கம்.